ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்திற்கு ஏப்ரல் 23ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. தேசிய அளவில் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் திமுக தலைமையிலான தேர்தலை சந்திக்கின்றன. இந்த நிலையில் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தற்போது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய உறவு இருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நதியாவில் 6ஆம் தேதி நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே ரகசிய உடன்பாடு இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் பாஜகவுக்கு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை தமிழகத்திற்கு தேர்தல் பார்வையாளராக நியமித்துள்ளனர். அதற்கு பதிலாக தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை மேற்கு வங்கத்தில் பாஜக நியமித்துள்ளது. சட்டசபை தேர்தல் முடிந்ததும் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கப் போகிறேன். லோக்சபா தேர்தலின் போது வாக்காளர் பட்டியலை திருத்தாத பாஜக சட்டசபை தேர்தலின் போது மட்டும் அதில் முறைகேடுகள் இருப்பதாக கூறி திருத்தியிருக்கிறது. அப்படியெனில் மக்களவை தேர்தலில் தவறான வாக்காளர் பட்டியல் மூலம் வெற்றி பெற்ற பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும். அதுதான் நியாயமாக இருக்கும் என்றார். மம்தாவின் கருத்து இந்தியா கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்குள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் முரண்பாடு இருக்கும் மம்தா தற்போது திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் பாஜகவுடன் ரகசிய உறவில் இருக்கிறார் என்று கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் மம்தாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், முதல்வர் மம்தா பானர்ஜியின் இத்தகைய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் இது கூட்டணியின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மம்தா பானர்ஜியின் சமீபத்திய கருத்து மிகவும் பொறுப்பற்றதும் கண்டிக்கத்தக்கதுமாகும். பாஜக எதிராக ஒன்றுபட்டு போராட வேண்டிய இந்த நேரத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை மட்டுமே பலவீனப்படுத்தும். எந்த ஆதாரமும் இல்லாமல் இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைப்பது மம்தா பானர்ஜி சமநிலையை இழந்து பேசுவதை போல தோன்றுகிறது. 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் அல்ல திரிணாமுல் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்ததும், 2004ஆம் தேர்தலில் RSS பாஜக கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்டதும் மறக்கக்கூடாது. உண்மைகள் இல்லாமல் கூட்டணி கூட்டாளிகளை குறிவைத்து அமைப்புகளின் மீது சந்தேகம் எழுப்புவது தலைமைத்தன்மை அல்ல, அது கவனச்சிதறலாகும். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து RSS பாஜக கொள்கைக்கு எதிராக நின்று போராடி வருகிறார். அவர் மீது 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அவரது அரசு வீடும் காலி செய்யப்பட்டது. RSS பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு அவர் செலுத்திய விலை இது. பாஜகவுக்கு எதிராக எப்படி போராட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்கு யாரிடமும் பாடம் தேவையில்லை. இது பொறுப்பற்ற குற்றச்சாட்டுகளுக்கான நேரம் அல்ல. இது ஒற்றுமை, பொறுப்பு மற்றும் நோக்கத்தில் தெளிவு கொண்டிருக்க வேண்டிய நேரம் என தெரிவித்துள்ளார். அதேபோன்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும், இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி இப்படி கொஞ்சமும் பொறுப்பில்லாமல் உண்மைக்கு புறம்பாக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், திமுக கட்சிகளை பாஜகவோடு ரகசிய உடன்பாடு வைத்துள்ளார்கள் என்று பேசுவது அபத்தமானது மட்டுமல்ல, கடுமையான கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நாட்டின் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் ரகசிய உறவில் இருப்பதாக மம்தா குற்றம் சாட்டியிருப்பது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.